எப்போ என்ன வெளியில் வந்து வெயில் கொளுத்துன்னு வெளியில் போகிறதுக்கு பயமாக இருக்கு ஐயா அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வீட்டில் உட்காந்து ஏசியை போட்டு செம்மையாக படுத்துட்டு படம் பார்க்குறதுக்கு மாதிரி ஒரு படத்தை நான் வந்துட்டு பார்த்து வச்சுருக்கேன். ஹலோ மூவிலோஸ், நான் உங்கள் மகேஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஸ்வின் சந்திரசேகர் டைரக்ஷனில் சந்தோஷ் சோபன் அண்ட் மானச வாரணாசி நடிச்சு வெளி வந்திருக்கக்கூடிய கப்பல் ஃப்ரெண்ட்லி வந்து அமேசான் ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்கு. வாங்க அந்த படத்தை பற்றி பார்க்கலாம். காலங்காலமாக பார்த்து பழகி போன அதே லவ் ஸ்டோரி தான். ஹீரோ வந்துட்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருப்பாரு. அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆயிடும். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு வேலை இல்லாமல் சுற்றிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து ஹீரோயினோட என்ட்ரி கிடைக்கும். ஸோ 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு லைட்டாக ஒரு படி மேலே போய் 2 பேரும் லவ்வர்ஸாக மாறிடுவாங்க. அதுக்கப்புறம் 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு சின்ன சண்டை சச்சரவுகள் நடந்து 2 பேரும் பிரேக்கப் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் படத்தோட மீதி கதையாக ஜென்ரலாக பார்க்கக்கூடிய டெம்ப்ளேட்டாக இருக்கும். இந்த படத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து இனிஷியலாக வந்து லவ் பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் சென்னை வந்துருந்தாரு. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டீரியர் டிசைன் எப்படியாவது சொந்தமாக ஒரு ப்ராஜெக்ட் வாங்கி படிப்படியாக மேலே வந்து பெரிய ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காப்புல. அன்ஃபார்ச்சுனேட்டாக அவருக்கு எந்த விதமான ப்ராஜெக்ட்டும் கிடைக்கிறதில்ல. அதே மாதிரி ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா சொந்த ஊரில் இருந்தால் கல்யாணம் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு சென்னைக்கு வந்து ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி சென்னைக்கு வந்திருக்காங்க. பட் அவங்களுக்குமே வந்து வேலை கிடைக்கல. ஏதோ ஒரு பாயிண்டில் 2 பேரும் மீட் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உருவாயிடுது. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து லவ்வாக மாறிடுது. ஸோ 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. அதுக்கப்புறம் என்ன ஆகும், ஒன்று வந்துட்டு இவங்க பிரேக்கப் ஆகி பிரிஞ்சிருவாங்க, இல்லைனா ஃபேமிலியிலேருந்து பிரச்சனை வரும்னு நினைப்பீங்களா? அதே மாதிரி ஃபேமிலியிலேருந்து ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து பிரச்சனை வரும். பட் அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து நான் சொன்னேன் அப்படின்னா ஒன்லைனாக சொன்னால் கூட உங்களுக்கு வந்துட்டு இந்த படத்தை பார்க்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு பெருசாக இல்லாமல் போயிடும். அண்ட் இன்ஃபேக்ட் குறைஞ்சிரும். அப்படிங்கிறதுனால இதோட நான் வந்துட்டு இந்த ஸ்டோரி லைனை வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இந்த படத்தோட டேரக்டருக்கு வந்துட்டு இதுதான் ஃபஸ்ட்டு படம் அப்படின்னு நம்மளால் சொல்லவே முடியாதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவரோட உழைப்பு வந்து ரொம்ப அதிகமாகவே இந்த படத்தில் இருக்குது. ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப அதிகமாகவே ரிசர்ச் பண்ணி இந்த படத்தில் வந்து டெலிவரி பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வசனம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஹீரோவோட அண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோ கிட்ட ஒரு பெஞ்சில் உட்காந்து சொல்லுவாங்க, என்னன்னா பெண்களோட கஷ்ட காலத்தில் ஆம்பளைங்க வந்து கூட இருக்குன்னு நினைக்கிறாங்க. பட் என்ன பிரச்சனைனா நினைக்க மட்டும்தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனத்தை வந்து போகிற வாக்கில் லைட்டாக அடிச்சு விட்ருப்பாங்க. எவ்வளோ டீப்பான ரைட்டப் பாருங்கள். ஸோ இந்த வசனத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக படத்தோட டோனே வந்துட்டு வேறு லெவலில் போயிடும். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு வேறு மாதிரி அந்த வசனத்தை கேட்டு ஹீரோமே லைட்டாக சேஞ்ச் ஆகி அதுக்கப்புறம் ஒரு சீன்லாம் வந்து லைட்டாக மாறிடும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதே மாதிரி நிறைய வசனங்கள் வந்துட்டு அங்கங்கே லைட்டாக சமத்தனமாக பண்ணி விட்டுருக்காருங்க டேரக்டர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தில் நடித்த நடிகளை பற்றி பேசணும் அப்படின்னா ஹீரோ சிவா கேரளில் நடித்த சந்தோஷ் சோபன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வேலையே இல்லாமல் நம்ம பேங்க் பேலன்ஸ் வந்துட்டு ஒரு 10 ரூபா 15 ரூபா 30 ரூபாலாம் இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு விதமான ஒரு மனநிலை இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரியான மனநிலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த போர்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா செம்மத்தனமாக பண்ணியிருக்காப்புல. அதுக்கப்புறம் அவரோட ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ் ஆகி அவரோட இம்ப்ரூவ்மெண்ட் கிராஃப் லெவல் வந்து மேலே ஏறும்போது அவர் வந்து சேஞ்ச் ஆகிற விதம் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின் மானச வாரணாசி ஐடி ஜாப்புக்காக இயங்கக்கூடிய ஒரு பொண்ணு. நிறைய வேலை தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. பட் எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது. அண்டு பிஜிமே ஹாஸ்டல் வந்து கிடைக்கல அப்படின்னு இவர் முன்பின் தெரியாத ஒரு ஆள் கூட சுற்றுவாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரியான போர்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்தது. ஆக்சுவலி ஹீரோயின் வந்துட்டு பைக்கில் வந்துட்டு ஹாஸ்டல் தேடி அலைவாங்க பார்த்தீங்களா? எனக்கு அந்த சீன் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் எப்போதும் படம் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அனன்யா வந்துட்டு ஊர்லேருந்து சென்னைக்கு வந்துட்டு வேலை தேடி வந்திருப்பாங்க. அந்த டைமில் வந்துட்டு அவங்க அக்காவும் ஏதோ ஒரு ரிலேஷன் வீடு அவங்களுக்கு வந்து அட்ரஸ் கண்டுபிடிக்க தெரியாது. அப்படிங்கும்போது அனன்யா ஷர்வானந்த் கூட வந்துட்டு ட்ராவல் பண்ணி அந்த ரிலேஷன் வீட்டுக்கு போகிற வரைக்கும் அந்த ஜேர்னி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த ஜேர்னியும் எனக்கு வந்து இந்த பைக் ட்ராவலும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து சேமாக இருக்கிற மாதிரி தான் வந்து எனக்கு பர்சனலாக தோணுது. என்ன மாதிரி உங்களுக்கே தோணுச்சு அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய ஒப்பீனியன் என்னங்கிறத என் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோயின் அப்பா வரக்கூடிய கேரக்டர், அவங்களுடைய ஃபேமிலி, அதுக்கப்புறம் ஹீரோவோட ஃபேமிலிஸ், அதுக்கப்புறம் எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோவோட அண்ணி பேசக்கூடிய அந்த வசனங்கள், ஹீரோவோட அண்ணி கேரக்டர் அண்டு ஹீரோயினோட அக்கா கேரக்டர், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சமத்தனமாக வந்துட்டு டேரக்டர் வந்துட்டு எழுதியிருக்காரு. அண்ட் அந்த அவங்க அண்ணி பேசக்கூடிய வசனங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. அடுத்து டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் பற்றி பேசணும்னு வச்சிங்கன்னா ஹீரோயின் கேரக்டர் மாதிரி சென்னையை வந்துட்டு ஒரு கேரக்டராகவே வந்துட்டு சினிமாட்டோகிராஃபி தினேஷ் புருஷோத்தமன் வந்து இந்த படத்தில் காமிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு சென்னையை வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு. சென்னையில் இருக்கக்கூடிய நிறைய ஏரியாக்களை வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக காமிச்சிருக்காரு. ஸோ அடுத்து மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா ஆதித்யா ரவீந்திரனோட மியூசிக் வந்து இந்த நேரேஷனுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப அழகாக ரொம்ப மைல்டாக அண்ட் அந்த பர்டிகுலர் சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி செம்மையாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு.
அண்ட் நம்ம பிரதீப் குமார் சிங்கரோட வாய்ஸில் உழவும் தேகமோட சாங் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுதுங்க. செமத்தனமாக இருக்குது இந்த படத்தில் வரக்கூடிய மியூசிக் அண்ட் சாங்ஸ். அண்ட் எடிட்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செம்மையாக நான்லினியராக சென்னையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அண்ட் கேரளா நடக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி மாற்றி மாற்றி காமிச்சது வந்துட்டு சமத்தனமாக இருந்தது. அண்டு எனக்கு வந்துட்டு ஒரு சின்ன டவுட் இருந்தது, படத்தை ஆரம்பிச்சதுலேருந்து என்னடா டைட்டில் கார்டு போடவே இல்லையா, இல்லைனா டைட்டில் கார்டு போட்டதை பார்க்கலையா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நேரம் எனக்கு வந்துட்டு ஒரு டவுட் வந்துட்டு மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்தது கேட்டலாம். ஆனால் இந்த டைட்டிலுக்கு தகுந்த மாதிரி ஒரு சீனை ஃபிக்ஸ் பண்ணி அந்த சீன் வரும்போது டைட்டில் அடித்து போட்டாங்க பார்த்தீங்களா, அது வந்து செம்மத்தனமாக வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. எனக்கு ரொம்பவே அந்த பர்சனலாக அந்த பர்டிகுலர் சீனு, அந்த டைட்டில் போட்ட இடம், இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சி. இது வந்து யாரோட ஐடியாங்கிறது எனக்கு தெரில, டேரக்டரா அண்ட் எடிட்டரா அண்ட் அதர் டெக்னீஷியன்ஸோட ஐடியா வந்ததில்ல. பட் ரியலி இட் வாஸ் வெரி நைஸ். அண்ட் அந்த அப்ரோச் வந்து ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுச்சு. இந்த படத்தோட எண்டு கார்டு யாரெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஜென்ரலாக வந்துட்டு படம் முடிஞ்சோடனே வந்துட்டு ஃபிலிம் பைன்னு சொல்லி போட்டு அந்த டேரக்டரோட பேர் வந்து வரும். இது எல்லாருமே வந்து டெஃபினட்டாக வந்து பார்த்துருப்போம். பட் இந்த படத்தோட எண்டு கார்டு வந்து கம்ப்ளீட்டாக வந்து டிஃப்ரெண்டாக இருந்தது. ஃபிலிம் பைன்னு போட்டு டேரக்டர் நேம் வருது, அடுத்து வந்து சினிமாட்டோகிராஃபர் நேம் வருது, அடுத்து மியூசிக் டேரக்டரோட நேம் வருது, அடுத்து வந்து எடிட்டரோட நேம் வருது. இப்படி கம்ப்ளீட்டாக வந்து எல்லாரோட நேம்லேயும் வந்துட்டு ஃபிலிம் பைன்னு போடுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் தாட். அண்ட் நிஜமாகவே வந்துட்டு பார்த்திங்கன்னா அது பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட ஹார்ட் ஒர்க் ஆகட்டும், இவங்களோட டீம் ஒர்க் ஆகட்டும், எந்த அளவுக்கு வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகிருக்கு, இந்த படத்தை டெலிவரி பண்ணியிருக்கு அப்படிங்கிறது வந்துட்டு இந்த எண்டு கார்டை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே வந்துட்டு பிடிச்சிருந்து. ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்டு கார்டு பார்த்தோன்னா செமத்தனமாக வந்துட்டு பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஓவரால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த படத்தை வந்துட்டு ஒரு நார்மலான லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் லைக் தட் நம்ம வந்துட்டு கடந்து போயிட முடியல. இந்த படம் முடிஞ்சோன்னே வந்துட்டு ஒரு சென்டென்ஸ் வந்து போடுவாங்க. அந்த சென்டென்ஸை நான் சொல்ல விரும்பலை, ஏன்னா அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய படம் பார்க்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்து குறைச்சிரும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த படமும் சரி, கடைசியில் போகக்கூடிய அந்த ஒரு சென்டென்ஸும் சரி, பார்த்து முடிக்கவும் நம்ம மண்டைக்குள்ளே வந்துட்டு என்னத்திலாமோ ஓடிக்கிட்டே இருக்கும். கேட்டேலாம் என்ன மாதிரியான படம், என்னடா இப்படி படத்தை எடுத்து வச்சுருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு வந்து சொல்ல தோணும். டெஃபினட்டாக அந்த படத்தை வந்துட்டு நீங்கள் டைம் கிடச்சிது அப்படின்னா ஓடிடியில் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் சொல்கிறத விட உங்களோட ஃபீலிங்ஸ் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பாய்.